ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஸ்பைசஸ் அண்ட் கிராசரி வைக்கிற ஷெல்ஃப் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். எப்படி ஆர்கனைஸ் பண்ணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் இருக்க எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டேன். என்னுடைய ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா நான் நியூஸ் பேப்பர் தான் போட்டு வச்சுருப்பேன். நியூஸ் பேப்பரையும் இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டி வச்சுருப்பேன். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா என்னுடைய ஷெல்ஃப் வந்து இந்த கல்லில் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஷெல்ஃபு. அதனால் அந்த கல் வந்து எனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அதை மறைக்கிற மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சுருப்பேன். இந்த மாதிரி டேப் வச்சு ஒட்டுறதுனால நியூஸ் பேப்பர் வந்து கசங்கி போன மாதிரி இருக்காது, ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நியூஸ் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்த வந்து நான் டஸ்ட்டெல்லாம் லைட்டாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுக்கிட்டேன். டஸ்ட்டை நல்லா தட்டினதுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சு ஷெல்ஃப் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீட்டாக தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ இதில் நான் நியூஸ் பேப்பர் தான் விரிக்க போகிறேன். ஷெல்ஃபில் விரிக்கிற ஷீட் இருக்குது. நான் அதை வந்து ஆன்லைனில் பார்த்துட்டே இருக்கேன். ரேட் எப்போ ஆஃபரில் வருதோ அப்போ வந்து அந்த ஷீட்டும் வாங்கிடுவேன். இப்போதைக்கு நான் இதில் வந்து நியூஸ் பேப்பர் தான் விரிக்க போகிறேன். நியூஸ் பேப்பர் எப்பவும் போல் விரிச்சிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிடுவேன். அப்போ தான் வந்து அது பறக்காமல் இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா நம்ம டேப் போட்டு ஒட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நியூஸ் பேப்பரை நான் 1 மந்த்துக்கு ஒருக்கா தான் மாற்றுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தூசியும் வராது, அந்த பேப்பர் வந்து வேஸ்ட் ஆன மாதிரியும் இருக்காது. டேப் போட்டு ஒட்டுறதுனால பேப்பர் வந்து கசங்கின மாதிரியும் இருக்காது. இப்போ ஷெல்ஃப் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லா பாக்ஸையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஃபுல் வியூவாக காமிக்கிறேன். எப்படி எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே அடுக்கி முடிச்சிட்டேன். இப்போதைக்கு என்னுடைய ஷெல்ஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு என்கிட்ட இருக்க பாக்ஸ் வச்சு நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஒரே மாதிரி கண்டெய்னர் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆன்லைன்லேயும் பார்த்துட்டு இருக்கேன், நிறைய ஷாப்லேயும் போய் பார்த்துட்டு இருக்கேன். ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். அந்த வீடியோ வந்து பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மேல் ஷெல்ஃபில் இருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா மாமாஎர்த்தோடைய விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து வாஷ் பேஷன் கிடையாது, சிங்கில் தான் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். அதனால் இங்கேயே இதை வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சின்னதாக ஒரு பக்கெட் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து மோர் மிளகாய், கொத்தவரங்காய் வத்தல் வச்சுருப்பேன். அதுக்கடுத்து புட்டு முருங்கைக்காய், அதுக்கடுத்து உளுந்து, அதுக்கடுத்து வறுத்த கடலை, அதுக்கடுத்து கம்பு, அப்புறம் ஊறுகாய் பாட்டில் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் சின்னதாக ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா பொரிக்கிற பொரி வச்சுருக்கேன். அது வந்து எங்கள் ஊரில் வத்தல் வந்து பொரின்னு தான் சொல்லுவோம். அப்புறம் கொண்டக்கடலை, டீத்தூள், காஞ்ச மிளகாய், மல்லி, பொரிக்கடலை, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, காணம், இதெல்லாம் இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். அடுத்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா ஆயில் கேன்லாம் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நான் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதுதான் அதிகம் யூஸ் பண்ணுவேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடுகு, மிளகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், நெய் பாட்டில், அப்புறம் பெருங்காயத்தூள்லாம் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சின்ன பாட்டிலில் வந்து கடலை பருப்பு இருக்குது, அப்புறம் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் வைப்பேன். அடுத்த ரேக்கில் பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் அண்ட் வெண்ணிலா எசன்ஸ் வச்சுருக்கேன். குக்கர்லேயே கேக் செஞ்சு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் அது அந்தளவுக்கு வரல. ஓவனில் தான் நல்லா வரும் போல இருக்குது. அடுத்து எல்லோ கலர் பாக்ஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க மசாலா பேக்கெட்லாம் அதில் இருக்கும். அடுத்து கடைசியாக இருக்க ஷெல்ஃபில் வந்து என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து சீனி வச்சுருக்கேன். அடுத்து பிரியாணி அரிசி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத மசாலா பாக்கெட், காஃபி தூள்லாம் இதில் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து புளி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக இருக்க பாக்ஸில் வந்து உப்பு வாங்கி அது மீதி இருந்துச்சுன்னா அந்த பாக்கெட்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இந்த ஷெல்ஃப் வந்து சிம்பிளாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலான கிச்சன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்டு கிச்சனும் இருக்கும். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.